சுகுமார் டைரக்ஷன்ல அல்லு அர்ஜுன் நடிச்சு கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா 2. தமிழ் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ தான் கொடுத்திருந்தாங்க. தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியில ஷாருக் கானோட ஜவான் படத்தோட கலெக்ஷனை புஷ்பா 2 படம் ஒரு சில நாட்கள்லயே ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணிட்டு அந்த அளவுக்கு புஷ்பா படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி 4 நாள்ல 829 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அபிஷியலாவே அப்டேட் பண்ணிட்டாங்க. புஷ்பா 2 படத்தோட டீம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம படம் 2000 கோடி அடிக்கும் அப்படிங்கறதுலயும் கான்பிடண்டா இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு சேனலுக்கு சித்தார்த் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல புஷ்பா 2 படத்தை பத்தி பேசியிருக்காரு. அது பாத்தீங்கன்னா இப்ப சர்ச்சையாயிருக்கு. அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியால கூட்டம் கூடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு இடத்துல ஜேசிபியை நிப்பாட்டினா கூட அந்த இடத்துல கூட்டம் கூடும். பீகார்ல புஷ்பா 2 படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது. அது எல்லாமே மார்க்கெட்டிங் தான். கூட்டம் கூடுறதுக்கும் தரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டின எல்லா அரசியல் கட்சியுமே ஆட்சிக்கு வந்திருக்கணும். கைத்தட்டு வாங்குறதுலாம் ரொம்பவே ஈஸியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. சித்தார்த்தோட இந்தியன் 2 படம் சரியா ஓடல. அல்லு அர்ஜுனோட படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுனோட புஷ்பா படம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கடுப்புல தான் சித்தார்த் வன்மத்தை கக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பல ஃபேன்ஸும் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க.